அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும், குறிப்பாக ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் ரிஷபராசியில் குரு, செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்மராசியில் சூரியன், கன்னிராசியில் சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி, வக்ரம், மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்கலாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல மேசராசிக்கு எப்படி இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், வேலை ஸ்மாராக தான் இருக்குது. ஒரு பக்கம் வேலை இருக்குது, ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 2 கிரகம் இருந்தால் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். பட் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில், ப்ரைவேட் செக்டரில், எம்என்சியில் எதில் இருந்தாலும் உங்கள் வேலை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அங்கே வேலை திருப்தியின்மை என்பது இருக்கும். ஒர்க்கில் ப்ரெஷர், லோடு, டென்ஷன் இது எல்லாமே இருக்குது. அதுலேயும் புதன் வேறு இருக்கார். புதன்னாலே டென்ஷன் அர்த்தம், ஒரு ரீசன் அர்த்தம், இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம். இது உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன், கேது இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? கையில் பணம், தனம் இருக்குது. யாருடைய பணமாக மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். சக்ஸஸ் ஆகிறதுல வாய்ப்பு குறைவு. அல்ல பெருசாக ஒன்றும் எஃபர்ட் எடுத்து இந்த வாரம் பண்ண வேண்டாம். நடைமுறையில் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ அந்த ரொட்டீன் லைஃப்பை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதுமானது. குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். உறவுகளால் ஒரு பக்கம் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் ஒரீஸ். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஆக நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தான் இந்த வாரம் உண்டு. அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுவும் உங்களுக்கு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் என்பது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சிறு தொழில், சுயதொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நார்மலாகவே இந்த பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் பணம், பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் பேச்சின் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் குரு, செவ்வாய் இருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்களுடைய இடம் வளத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக எங்கள் சுபகாரியங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ
அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவீங்க. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. ஸோ கிரகங்கள் வலிமையாக இருக்கும்போது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த வாரம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏதாவது லாட்ரி வாங்கணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்களும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. எல்லாம் உங்களுடைய வேலை, பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியும் நீங்கள் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு செவ்வாய், எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவினங்கள் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால், எதிலையாவது முதலீடு பண்ணுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் தான் இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம், ஓரளவுக்கு ஏர்னிங் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா பரவாயில்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரிய பகவான், உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் அமையும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய தன்மையை கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அதனால் ஒரு பெரிய உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இல்லை, செலவினங்கள் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் பெர்மனண்ட்டாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும், வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் டயத்துக்கு சாப்பிட பழகுங்க, டயத்துக்கு தூக்கம் பழகுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி லாபம், வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதோடு உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது பெருசாக வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், அல்லது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடைக்கி வாசிங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கும், வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலைக்காக பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும், வருமானங்கள் வரும். புதிய முயற்சிகள் பெருசாக இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நடக்கும்.
அதே கேது உங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி பெரிய லெவலில் ப்ரொபகண்ட் ஆகும். அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். அவங்களால நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் எல்லோரோடையும் ஜாக்கிரதையாக பழகுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. அதோட உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, முயற்சி பண்ணுறேன் விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு, உங்கள் சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த வாரம் அதை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா, ஜாப் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கரியரில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய இது வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஜாபில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு சுப்பீரியர் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்குது. நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்களும் பார்ட்னர் சேர்ந்தே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட உங்களுக்குள்ள பிரிவு, பிரச்சனை, போராட்டம் எதுவும் இல்லை. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க இந்த வாரம் ஃபாலோ பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வருமானம் பரவாயில்ல, சம்பாத்தியங்கள் இருக்குது, கையில் பணம் தனம் இருக்குது. எவ்வளோ வந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவுகளுக்காகவும் செலவு பண்ண வேண்டிய வாரம். அதனால் அந்த விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க. ஒரு இடைக்கு நடுவை யோசித்து எல்லா காரியத்திலையும் செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் செயல்படுவீங்க, வெற்றி அடைவீங்க. பெரிய லெவலில் நீங்கள் இந்த வாரம் லேர்ன் பண்ணுறதுக்கோ ஏர்ன் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், கட்டின வீடு வாங்கணும், அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. லாபம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நன்மை உண்டு. அது மட்டுமே இல்லை, யாரெல்லாம் வேலையை பெருசாக நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய வேலை ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை இருக்கும். பட் என்னென்னா உங்களுடைய அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. கடந்த காலங்களே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலை தான் நமக்கு பிரதானம். எந்த வேலையாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள்.
இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்திற்காக லோன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருந்தால் ஜெயிப்பீங்க. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிஸ்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் துர்க்கையும் குறிப்பாக காளியையும் தரிசனம் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில். ஃபினான்சியலாக எப்படி இருக்குது, பொருளாதாரம் உங்களுக்கு வருமானங்கள் நிறைய உண்டு, செலவுகள் அதை காட்டிலும் கூடுதலாக இந்த வாரம் இருக்குது. ஒன்று நீங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்களை ஈடுபடலாமா, முயற்சி பண்ணலாமா, சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, அது மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றாக துணையாக இருந்து அருள் பாலிப்பார். இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது இதெல்லாம் இந்த வாரம் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ பிளானிங் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிளான் பிரகாரம் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தால் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை உண்டு. எதிர்பாராத உதவி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் அமையும். இது அத்தனையுமே இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, அல்லது வேலை மாறணும், கம்பெனி மாறணும், பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில், டிஜிட்டல் கரன்சியில் இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் பைரவரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. துளராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவதற்கு நீங்கள் நிறைய உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இருக்குன்னா இந்த வாரம் வரும். ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக செய்திகளையோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெருசாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ உரிய வாரமாக இது இல்லை. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறோன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒருவேளை எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம், லிஃப்ட்டில் போகணும்னு நினைக்கிறவங்களாம் கவனமாக போயிட்டு வாங்க. குறிப்பாக கவனமாக நடந்து போய் வாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். டைவர்ஷன் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செயல்பாடுகள் இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னா இந்த வாரம் விற்கலாம், கவலைப்படாதீங்க. நடப்பது எல்லாம் நன்மைக்கே நினைங்க.
ஸோ இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு மனக்குழப்பங்கள் வேதனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. அதனால் எல்லாமே நிதானம் பொறுமையாக இருங்க. கிரக நிலைகள் சாதகமாகும் போது எல்லாம் மாறிக்கிறோம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாம் இந்த வாரம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பொறுமையாக வாங்குறதுல பிரச்சனை, அதில் ஏதாவது மெக்கானிசம் ரிப்பேர் இதெல்லாமே வந்துட்டு போகிறதுக்கு சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு டிலே மேரேஜ் ஆனால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் சின்ன சின்ன தடைகள் என்பது இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. வெளிநாட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க பண்ணலாம். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நடப்பது நன்மையாக நடக்கும். இந்த வாரத்தில் முருகனையும் பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்குறார், குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். அத்தனை கிரகங்களும் பார்க்கறது ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை, இன்னொரு பக்கம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் பிரேக் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். அது மட்டும் இல்லை, எல்லா உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். எதிர்பாராத பயணத்தால் தடை ஏற்பட்டு பயணம் தொடரும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி வைங்க. இந்த வாரம் எல்லாமே நமக்கு கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும், எதுவுமே கிளிக் ஆகாது. அதனால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம். இந்த வாரத்தில் லைஃப்பில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை செய்யும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் குறைவு. இந்த வாரத்தில் பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் ஏதாவது நீங்கள் வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமார் தான். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக தான் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இரண்டாவது திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹையர் எஜுகேஷனுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுன்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத உதவிகள், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேலையில் பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.
துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கான்னா நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், அமையுமான கிடைக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமானாலும் இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸ் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் இந்த வாரம் ஹேரிங் வந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நல்ல வேலை ஆட்களை யாரையாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். உங்களுக்கான லைஃப்பில் ப்ராஜெக்ட் என்ன, ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, எய்ம் என்ன, அந்த எய்மை எப்படி நீங்கள் கோலை ரீச் பண்ணுறது, இந்த பிளானிங்கை பண்ணுங்கள். கிரக நிலைகள் நல்லாக்கும் போது நீங்கள் வேகமாக மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்கிறீங்க அந்த அளவுக்கு செயலாற்றம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. வீட்டில் நல்லா வாடகைக்கு ஆள் வரலே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல டெனண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நான் விவசாயம் பண்ணுறேன், வருமானம் இருக்கான்னா இந்த வாரம் லாபத்தை சம்பாதிக்கலாம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குது. யாரோட பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு வைத்திய செலவுகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை, அவருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ இந்த வாரம் அது கிடைக்கும் அல்லது அமையும். இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த அக்கா இருந்தால் அக்காவும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம். அது மட்டும் இல்லை, ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலம் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் பெருசாக அலட்டிக்காதீங்க. இல்லைன்னா பார்க்கும் வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாரோடையும் கோஆப்ரேஷனோடு இருங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு ஒபே பண்ணுங்கள். இது இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. உங்களுக்கு பெருசாக வந்த உடல் ஆரோக்கிய குறைவு இருக்குது. கிரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களா நல்லது. இல்லைன்னா வேலையில் பெருசாக ரெக்கக்னைஸ் இல்லை. நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் சொந்த தொழில் ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலும் பிரமாதமாக இல்லை. பார்ட்னர் லாபம் அடைவார் தான் இந்த வாரத்தில் இருக்குது.
நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னாலும் அதுலேயும் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. பெருசாக இந்த வாரம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ட்ரேடிங் பண்ணுறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதோ அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை பிரேக் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நீங்கள் அதிகப்படுத்துங்க. இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக லோன் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணம் பொருள் திருடு போவது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளுக்காக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் சிவனையும் குறிப்பாக முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். உங்களால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பட் எது பண்ணாலும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இறையர்களால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அவ்வளோதான். செலவுகளும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் இல்லைன்னால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். துணிஞ்சு சில விஷயங்களில் செய்யுங்க. இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாரம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அப்படின்னு எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், உயர்ந்த பதவியில் இருந்தாலும், உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது நல்லதில்லை. ஒரு பக்கம் வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் பணம் லாக் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாருடைய பார்ட்னர்ஷிப்பை சேர்த்திங்க அப்படின்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துங்க. இல்லைன்னா நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்கறது, பின்னாடி திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா எச்சரிக்கையாக ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் தடை இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார்.
ரொம்ப நாளாக உங்களுடைய வீடு விற்கலை, இடம் விற்கலை, இடம் சேல்ஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற மனவருத்தங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. வேலை நிமித்தமான பயணம் அது உங்களுக்கு நன்மையை செய்யும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த பெருசாக சேல்ஸ் இல்லை. நல்லா உங்களுக்கு இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் லைனாக அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லைன்னு தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், அது மட்டும் இல்லை சனி பகவானும் பார்க்குறார். யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். ஸோ வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியரும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்குறீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். சொந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அது இந்த வாரம் லாபகரமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புக்காக இப்போயே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் புக் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுறேன், இந்த வாரம் கிடைக்குமான்னா இந்த வாரம் ஏதாவது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு சோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. அதை நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.